கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் தம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார். சங்கீதம் 138 8வது வசனம் விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த ஒளிபெருக்கின் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நற்செய்தி எழுப்புதல் ஊழியத்தின் சார்பிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக கொடுக்கிற தேவ செய்திக்காக ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி பரலோகத்தின் தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உங்கள் கிருபைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா, எங்களை இன்னும் உமது ஆவியினால் நிரப்புங்க என்று சொல்லி கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த கிருபைக்காக நம்மளை தாழ்த்துவோம். தகப்பனே, இந்த நாளிலும் மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் நின்று, ஆண்டவரே எங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கணும்ப்பா. நீங்கள் நிறைவான ஆவியானவர். உங்களிடத்தில் கேட்குற உங்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்று எங்களுடைய ஆவியிலே நாங்கள் நிறைவானவர்களாய் காணப்பட தேவன் உதவி செய்யும். ஆசீர்வதித்தால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த அருமையான நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்குற அந்த நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ நம்ம என்ன செய்யணும், நம்ம சந்தோஷம், நிறைய பேருக்கு என்ன இல்லை, சந்தோஷம் கிடையாது. சந்தோஷம் இருந்தால் தான் சமாதானம் வரும். இருதயம் நல்ல மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம முகம் எப்படி இருக்கும், பிரைட்டாக இருக்கும். நம்ம உள்ளத்துலேயும் சமாதானம் இருக்கும். மற்றவங்களோடய நம்ம சமாதானமாக என்ன செய்வோம், பேசுவோம். இல்லைன்னா என்ன செய்யும், உள்ளத்தில் இருக்கிறது தான் என்ன செய்யும், வாயில் வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், வேண்டாத வார்த்தைகளை சொல்லிடுவோம். குடும்பத்தில் மனைவி புருஷனுக்கு விரோதமாக, புருஷன் மனைவிக்கு விரோதமாக, பிள்ளைகள் அப்படியாக என்ன செய்யும், நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம். அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, இழந்து போகிறனால நம்ம அந்த சமாதானத்தை இழந்து வார்த்தைகள் வித்தியாசமாக வரும். அப்போ எப்பவும் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கன்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துலேருந்து 6 வசனம் பார்க்குறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள்னு சொல்லி. ஸோ உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்து கொள்ளும். ஸோ அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை கொடுத்து தேவன் நம்மளை என்ன செய்கிறாரு, பலப்படுத்துகிறார். பிகாஸ் அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் தன்னை போல நம்மளை எல்லாரையும் மாற்றுவதுக்கு தான் இவ்வளோ பிரயாசங்களை நமக்கு எடுக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம சரீர பிரகாரமான கவலை, பாரம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அது மட்டும் இல்லை, அவர் இப்போ இங்கே இதில் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எதை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படுன்றார். அப்போ கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ எதை கேட்கணும், என்ன கேட்கணும், நம்ம கேட்கும்போது என்ன கேட்போம், நம்ம ஜெபம் பண்ண உட்காந்தாச்சுன்னா என்ன கேட்போம், ஆண்டவரே என் பிள்ளை படிக்கணும், எனக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு வெஹிக்கிள் வேணும், எனக்கு அது வேணும், அப்படி பண்டிகை வருது, இது வாங்கணும், அது வாங்கணும், இப்படி தான் நம்ம எதையாவது உலக பிரகாரமான காரியங்களை நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் இங்கே அவர் அவர் ஆவிக்குரிய தகப்பன். அவர் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, அவர் நமக்கு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குறதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் கேட்கணும். அப்போ அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்கும்போது நம்ம சரீர பிரகாரமான உலக தேவைகள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். நம்ம அதை கேட்கணுன்னு யார்கிட்டையும் போய் கேட்கணுன்னு அவசியமே இல்லை, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே நம்மளை தேடி வரும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ என்ன சந்தோஷம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவான சந்தோஷம். ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார்னா அந்த சந்தோஷத்தை யாரும் என்ன செய்ய முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த சந்தோஷன்றது என்னதான், ஆவியின் கனியிலே ஒன்று என்று சொல்லி கலாத்தியர்
புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கலாம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவினிடத்தில் நம்ம கேட்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்ன்றார். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குழந்த மாதிரி தான். இவ்வளோ பெரிய வயசானா கூட, எத்தனையோ வருஷம் நல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பவர்கள் கூட நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, என்ன கேட்கணும்னு தெரியல. போய் நின்ன உடனே அழுவோம், இல்லைன்னா போய் நின்ற உடனே நம்ம தேவைகளை தான் கேட்போம். எப்போ பாரு எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க தான் கேட்போம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது இன்னும் அவர் நம்ம எந்த அளவில் இந்த குழந்தை வளர்ந்துருக்குது, இந்த பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இது எந்த அளவில் என்னை ஏற்றுக்கொண்டு என் மேலே விசுவாசமாக அன்பாக என்னுடைய அன்பை ருசித்து இந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்குதுன்றதை அவர் பார்ப்பார் கண்டிப்பாக. அப்போ இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு நல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும், நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் வாங்கணும். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இன்றைக்கு நம்மளை ஒப்புக்கூடும். நம்முடைய சந்தோஷம் என்ன செய்யணுமா, நிறைவாக வேண்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ அது என்ன சந்தோஷம்? சங்கீதம் 51:12 பார்க்குறோம். இங்கே ஒரு ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். தாவீது ராஜா ஒரு பாவத்தில் விழுந்துட்டார். அப்போ அந்த பாவத்தை குறித்து ஒரு தீர்க்கதரிசியானவர் அவருக்கு உணர்த்துறார். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். நல்ல பக்குவமுள்ள ஒரு இருதயம். அவர் உடனே அதை ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த சங்கீதத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இழந்து போன என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்று சொல்லி அவர் கேட்குறார். அப்போது அந்த எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் ஒருவேளை நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸு கிடைக்கலாம், வீடு கிடைக்கலாம், வியாபாரங்கள் செழிக்கலாம், கார் வாங்கலாம், வீடு நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல இடத்துல திருமணங்கள் செய்து கொடுக்கலாம், இப்படி எவ்வளவோ சந்தோஷமான காரியங்கள் இருக்குது. குழந்தை பிறக்கலாம், எல்லாமே இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் காட்டிலும் நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவாய் நம்ம ஆவி ஆத்தும சரீரத்திலே அனுபவிக்கணும். நம்ம வாழ்க்கையில் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து நம்ம ஆவி ஆத்தும சரீரம் செழிப்பாக இருக்கணும், கொழுமையானதாக இருக்கணும், புஷ்டியாக இருக்கணும். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நம்மளை பார்த்த உடனே சொல்லணும், இவங்க எவ்வளோ அழகாக இந்த வயசு வரைக்கும் இவ்வளோ 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 வயது ஆச்சு, இன்னும் அவங்க அழகாக நடந்து போய் ஊழியம் செய்கிறாங்க, இன்னும் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சாட்சிகளை நம்ம என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் தாவீது ராஜா கேட்குறார். அப்போ அவர் எதிலெல்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்றாருன்னா, உபத்திரவத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, நீங்கள் உபத்திரவப்படும் போது அதில் சந்தோஷமாக இருங்க அப்படின்றாரு. பண நெருக்கடி வந்ததா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே மக்கெதோனியா சபையார் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தாங்களாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக உதாரத்துவமாக மனப்பூர்வம் சந்தோஷமாக என்ன செய்தாங்களாம், காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவங்க நினைக்கலாம், எனக்கு இவ்வளோ தான் இருக்குது கையில், நான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொல்ல, நான் மனப்பூர்வமாக அவங்களுடைய உதாரத்துவமாக சந்தோஷமாக அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, காணிக்கைகளை கொடுத்தார்கள். உபத்திரம் வரும்போது, பாடுகள் வரும்போது நம்ம எப்படி இருக்கணுமா, சந்தோஷமாக அதை பொறுமையோடு சகித்து முன்னேறி போகும்போது நிச்சயமாக நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். இது ஒரு விசுவாச பரீட்சை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. இது நமக்கு ஒரு பரீட்சை. 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பாடு வருதா, பிரச்சனை வருதா, உபத்திரம் வருதா, உங்களுக்கு நெருக்கம் வருதா, நீங்கள் எதிர்பார்க்காத சில காரியங்கள் உங்களை எதிர்நோக்கி வருதா, உடனே நீங்கள் என்ன செய்யணும், அதை நிதானிக்கணும். எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் அதைத்தான் எனக்கு கொடுப்பார். ஒன்று, நம்ம பாவம் செய்ததுனாலையும் நமக்கு என்ன வரும், உபத்திரம் பாடுகள் வரும். அதே நேரத்தில் நம்ம நன்மை செய்தும் நமக்கு பாடுகள் உபத்திரங்களும். இதில் 2ல் எது நம்ம வாழ்க்கையில் இப்போ அதை ஃபேஸ் பண்ணுறோம், வீட்டில் குடும்பத்தில் அப்படி சொல்லி நம்ம அதை ஆராய்ந்து பார்த்து அதில் நம்ம உறுதிப்படுத்தி கொண்டு இயேசுவை நோக்கி நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னா அந்த சந்தோஷம் நிரந்தரமானது. அதை தேவன் கனப்படுத்துவார், உங்களை இன்னும் என்ன செய்வார், அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போவார். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க, உபத்திரவத்தில் பாடுகளில் சந்தோஷமாக இருங்க. அதே நேரத்தில் உங்கள் வீடுகளில் யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்கன்னா மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் அங்கே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த நாள் ஆண்டுடைய சமூகத்தில் இதெல்லாம் நமக்கு ஒரு ஃபெய்த் டெஸ்ட்டு.
விசுவாச பரீட்சை. இவங்க நிற்கிறாங்களா, போயிடுவாங்களா, விழுந்துருவாங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விசுவாசம். கண்டிப்பாக விசுவாச பரீட்சை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் கட்டாயம் உண்டு. பரீட்சை எழுதாமல் அடுத்த கிளாஸ் நம்ம போக முடியாது. பரீட்சை எழுதாமல் நம்ம சோதிக்கப்படாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ முடியாது. அதே குழந்தை சிலர் பாருங்கள், எத்தனையோ வருஷமாக இயேசுவை அறிஞ்சிருக்கிறேன்பாங்க. ஆனால் எப்போ பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா அழுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா கோச்சிக்குவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா மருந்து குடிக்க போகிறேம்பாங்க, வீட்டு விட்டு ஓடிடுவாங்க. இதெல்லாமே நம்ம வளர்ச்சி இல்லை. விசுவாச பரீட்சையில் நம்மளால் நிற்க முடியல. ஆனால் இது என்னன்றது பார்க்கணும். நம்ம பாவத்தினால் உள்ளதா அல்லது நம்ம நன்மை செய்து பாடுகளை அனுபவிக்கிறோமா, உபத்திரங்களை அனுபவிக்கிறது நல்லா நமக்கு தெரியும். நன்மை செய்து பாடு அனுபவிச்சா அவர் நமக்கு உதவி செய்வார். அதே நேரத்தில் நம்ம பாவம் செய்து நம்ம பாடுகளை அனுபவிச்சாலும் நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது, நம்ம அந்த காரியத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு அதுலேயும் நமக்கு உதவி செய்து நம்மளை கை தூக்கி விடுவார். அதைத்தான் தாவீது ராஜாவுக்கும் செய்தார். ஒரு ரட்சணியத்தின் சந்தோஷத்தை அவரை திரும்ப ஆண்டவர் சொன்னார். தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்கிறார். தாவீதை நான் என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்கிறார். அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்யணும், சொல்லணும். நம்ம அந்த உபத்திரம் பாடு உங்கள் வீட்டில் உள்ள எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எப்படி இருக்கணும், நல்லா மிகுந்த மகிழ்ச்சியாக பொறுமையாக நிதானமாக எல்லாவற்றையும் செய்யும்போது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். அந்த விசுவாச பரீட்சையில் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெயம் பெறுவீங்க. அந்த உங்களுடைய பொறுமை பூரணமாக பெர்ஃபெக்ஷனுக்குள்ளே வரும். அடுத்தது அவர் எப்படி கேட்க சொல்கிறார் பாருங்கள். என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியாது. சும்மா கேளுங்கன்னு சொல்லலை, இயேசுங்கிற நாமத்தில் கேட்கணும். எப்போவுமே நாங்கள் சின்ன வயசில் இந்த சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு மற்ற எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறோம். எப்போ நம்ம ஜெபம் பண்ணாலும் பிதாவின் தொடங்கணும், முடிக்கும்போது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும்னு சொல்லி நம்ம கேட்கணும். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். ஆண்டவருடைய கரத்தில் இன்றைக்கு எந்தெந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே, என்னை நீங்கள் எப்படி ஆகிலும் ரட்சித்து எனக்கு இந்த சந்தோஷத்தை, நான் இழந்த சந்தோஷத்தை நான் மீண்டுமாக என்ன செய்யணும், நான் பெற்று என் ஆத்துமா சமாதானத்தோடு இருக்கணும். அதனால தான் 3 யோவான் 2வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்றார். அது மட்டும் இல்லை, அந்த 2 யோவான் 3 யோவான்லாம் பார்த்திங்கன்னா அதில் பவுல் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. அவங்க மேலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவன் எனக்கு பிரியமானவன், இவன் என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது செய்கிறான், அவர் மேலே ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாருன்னு அந்த சந்தோஷத்தை குறித்து நிறைய சொல்கிறார். ஒரு பாவி மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. உங்கள் குடும்பத்தில் யாராகிலும் இன்னும் ரட்சிக்கப்படலை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, இன்னும் உங்களுக்கு அதிக பாரம், கவலை, வேதனை, நிறைய மன உளைச்சல்கள் அப்படின்னா அதுகளெல்லாம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அவரிடத்துல கேளுங்க. நீங்கள் உட்காந்து கேளுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே என் பிள்ளைக்கு உதவி செய்யும், என் கணவருக்கு உதவி செய்யும், என் மனைவிக்கு உதவி செய்யும், வியாதியில் கஷ்டப்படுது, கடன் புறத்தில் பிரச்சனையில் நாங்கள் கஷ்டப்படுறோம், இந்த இதில் இருந்தெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஹல்லேலூயா. இது எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய என்ன செய்யும், நாங்கள் இதை நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். இன்னும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இங்கே ஒரு நடந்த சம்பவம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோன்னா ஒரு மனுஷனை ஆண்டவர் பரிபூர்ணமாக சுகப்படுத்துகிறதை பார்க்குறோம். அப்போஸ்தலரில் சீஷர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த நாட்கள் இப்பவும் நடக்குது. ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே என்னன்னா வழியில் என்ன செய்வாங்க, பிச்சைக்காரங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அம்மா எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. கொஞ்சம் பழக்கமானவங்க அப்படியே இருப்பாங்க, வரிசையாக சிலர் என்ன செய்வாங்க, போட்டுக்கிட்டே போவாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி இங்கே ஜெப வேலையாகிய 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3 ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அங்கே அவருடைய சீஷர்கள் தேவாலயத்துக்கு போகிறாங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் என்று வைப்பார்கள். பாவம் பொம்மை மாதிரி, அவனால் எளிமையாக நடக்க முடியாது. ஆனால் அவனை என்ன செய்கிறாங்க, கரெக்டாக அந்த டைம், அந்த சர்வீஸ் முடிகிற டைமில் அவனை கொண்டாந்து அங்கே உட்கார வைக்கிறாங்க. அப்போ பேதுரு யோவானும் அவன் அன்றைக்கும் அவன் பிச்சை கேட்குறான்.
அப்போ கேட்கும்போது அந்த சீஷர்கள் 2 பேரும் அவங்க வெளியே வர்றாங்க. அப்போ அவங்க பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவன் பிச்சை கேட்குறத பார்த்துட்டு எங்களை பாருப்பா அப்படின்றாங்க. அவர்களும் புரிஞ்சுக்கிட்டே பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்கயான்னு கேட்டிருப்பான். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவன் ஏதாவது அவங்க கொடுப்பாங்களா இருக்குன்னு எட்டி பார்க்குறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவன் அவர்களிடத்தில், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஊழியக்காரங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவனை கைப்பிடித்து தூக்குறாங்க. அப்போவே அவன் பலன் அடைஞ்சிட்டான். அத்தனை வருஷம் அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். அத்தனை வருஷமும் அவன் ஒரு பிச்சைக்காரனாக இருந்தான். இப்போ அவங்க சொல்கிறாங்க, வெள்ளியும் பொண்ணும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தினால நீ இப்போ எழும்பி நடக்க போகிற, நீ வர்றனால வேலைக்கு போக போகிற, நீ இனி பிச்சை கேட்க மாட்ட, நீ நல்ல பெரிய ராஜாவுடைய பிள்ளையாக நீ ஆசீர்வதிக்கப்பட போகிறேன்னு சொல்லி அவனை என்ன செய்கிறாங்க? உற்சாகப்படுத்தி அவனை கையை பிடிச்சி தூக்குறாங்க. அவன் எழும்பி நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி இந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்க்குறோம். எனக்கு அருமையாக உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினால, என் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், என் மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணி நீங்கள் ஆண்டவருடைய நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். கண்டிப்பாக தேவன் அற்புதங்கள். பிசாசுகள் என்ன செய்யுமா? மார்க் 16-17 பிசாசுகளை அலறி ஓடுமா. லூக்கா 10-17 அதே மாதிரி தான். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும்? நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், இவர்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அற்புதங்கள் நடந்தது. அற்புதங்கள். அந்த பிசாசுகள் என்ன செய்யும்? நம்ம குடும்பத்தை விட்டு ஓடி போகும். அப்போ நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ எதை கேட்கணும்? கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பரிசுத்த ஆவியை கேளுங்க, ஆவியானவருடைய நிறைவை கேளுங்க. அப்போ நீங்கள் எப்பவும் 24 மணி நேரமும் நீங்கள் மரணமானாலும் வியாதியானாலும் பிரச்சனையானாலும் அது உங்களுக்கு பாரமாக தோன்றாது. எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் தைரியமாக அவங்க வாழ்க்கையை பயணத்தை சந்தோஷமாக நீங்கள் போவீங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே சந்தோஷமாக போக தேவன் உதவி செய்வார். அவனுடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாம் அந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைங்களே, இன்றைக்கு இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாகும். இப்போ நிறைவான ஆவியானவர் உங்களுக்கு அந்த நிறைவான சந்தோஷத்தை தேவன் கொடுக்க போகிறார். அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, இந்த நல்ல அருமையான ஆமாண்டவரே, இந்த செய்தி வேளையில் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் துக்கத்தோடு இருந்தாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த சந்தோஷத்தை ஆமாண்டவரே, இந்த ஆவியின் கனியை ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீ நிறைவாய் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே அடியால் ஜெபிக்கிறேன். துக்கத்தோடு இருந்த பிள்ளைகள், வியாதியோடு இருந்த பிள்ளைகள், கடன் பாரத்தோடு இருந்த பிள்ளைகள், இன்னும் ஆண்டவரே மன உளைச்சல்களோடு இருந்த பிள்ளைகள், ஆமாண்டவரே யார் யாரெல்லாம் ஆமாண்டவரே இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா என்று சொல்லி இருந்த பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட்டதற்காய் நன்றி அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலே இந்த பிள்ளைகள் எல்லாரும் எழும்பி சாட்சி சொல்லணும். தேவன் எனக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்தார். ஒளிபெருக்கின் மூலமாக இந்த செய்திகளை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று பிள்ளைகள் எழும்பி சாட்சி சொல்ல உதவி செய்கிறீர். அப்படி செய்கிற தேவனாக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். பண்டிகை காலங்கள் எல்லாருக்கும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி ஆமாண்டவர், அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் நிறைவாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஒளிபெருக்கின் மூலமாக செய்திகளை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.